நான் 7th படிக்கும்போது தான் மைன்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது வரைக்கும் அப்பா வந்து வேலைக்கு தான் போவார், வேலைக்கு போய்ட்டு வருவார், அவ்வளோதான். எங்கே வேலை செய்கிறாருன்னா கோல்டு மைன்ஸில் வேலை செய்கிறதுன்னு தெரியும். அது மூடிட்ட பிறகு ஒரு ரெவல்யூஷனரி கிரியேட் ஆச்சு. இது எதுக்கு மூடினாங்க? ஸோ அந்த மண்ணை வந்து நாங்கள் வந்து சின்னதில் வந்து விளையாடுவோம். அந்த மண்ணை எடுத்துகிட்டு அது என்னன்னே தெரியாது. அந்த மண்ணில் போய் அங்கே தான் கிரிக்கெட் விளையாடுவோம், ஃபுட்பால் விளையாடுவோம். ஆனால் எங்களுக்கெல்லாம் தெரியாது அது வந்து ஒரு கோல்டு மண். தங்கத்தை எடுக்கிறதுக்கு 3 கிலோமீட்டர் பூமிக்கு அடியில் போகிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாவது வந்து வெரி டேஞ்சரஸ். ஸோ அவங்க வந்ததுக்கான காரணம் என்னவாக இருந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதே மாதிரி அவங்க வந்து இங்கே ஒரு ஆட்சி செஞ்சுருக்காங்கல்ல, அதுவும் முக்கியமாக கேஜிஎஃப்ல அவங்க பண்ணும்போது அந்த ஹிஸ்ட்ரி தெரியுமா அவங்க ஏன் வந்தாங்கன்றது? எப்படி ரஞ்சித்தை நான் மீட் பண்ணீங்க? எப்படி வந்து நீங்கள் தங்கலானுக்கு உங்களை ஒர்க் அவருக்கு என்ன எப்படி இருந்தது அதை பற்றி சொல்ல முடியுமா? அவர் வந்து ஏதோ படம் எடுக்கணும்னு எடுக்கல, ஆழமாக ஒரு 2 வருஷமாக ஒரு ஸ்டடி பண்ணி எந்த ஒரு செகண்ட்லேயும் வந்து தப்பாக காமிச்சிடக்கூடாது, அந்த ஹிஸ்ட்ரி என்ன இருந்துச்சோ அதை உண்மையாக காமிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் கேஜிஎஃப்னா வந்து உங்களுக்குன்னு ஒரு சில வரலாறு இருக்குது, அதுவும் அங்கேருந்து ஒரு சில விஷயம்லாம் வந்து உருவாயிருக்குன்னு எல்லாருமே சொல்கிறோம். அதுவும் முக்கியமாக வந்து இந்த கேஜிஎஃப் படம் வரும்போது ஒரு சில விஷயம்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். கேஜிஎஃப்ல இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறாங்களா, முன்னாடி இந்த மாதிரிலாம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமான விஷயம் இருந்தது. அதுலேயே முக்கியமாக அந்த பேர்லேயே ஒரு விஷயம் வருது, கோலார் கோல்டு ஃபீல்டு அப்படின்றாங்க. அப்போ நம்ம பேசிக்காக வந்து அதை ஃபுல் ஃபார்ம் சொல்லும் போது ஓகே கோல்டு ஃபீல்டு அப்படின்னு என்னடா ஒன்றும் புரியலடா அப்படின்னு இருந்தோம். பட் ஆனால் அதுங்க வந்து கோல்டுன்னு ஒரு விஷயம் உருவாகுது அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கதைலாம் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிலாம் வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேயே தெரியுமா, இல்லை வந்து அப்புறமா தான் உங்களுக்கு சொல்லப்பட்டதா? இல்லை, எங்களுக்கு தெரிய வந்தது எப்படின்னா, நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது, இன்ஃபேக்ட் நான் 7th படிக்கும்போது தான் மைன்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது வரைக்கும் அப்பா வந்து வேலைக்கு தான் போவார், வேலைக்கு போய்ட்டு வருவார், அவ்வளோதான். எங்கே வேலை செய்கிறாருன்னா கோல்டு மைன்ஸில் வேலை செய்கிறதுன்னு தெரியும். அது மூடிட்ட பிறகு ஒரு ரெவல்யூஷனரி கிரியேட் ஆச்சு. இது எதுக்கு மூடினாங்க? ஸோ நிறைய போராட்டங்கள் நினச்சி அதை ரீஓப்பன் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பாங்களோடலாம் நிறைய புரட்சி பண்ணாங்க அந்த டைமில், இது எப்படின்னா ரீஓப்பன் பண்ணோன்னு. பட் அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, நாங்கள்லாம் எங்கள் அப்பாவோட ட்ராவல் பண்ணோம். மைன்ஸ் எப்படி உருவாச்சு, இது ஏன் மூடினாங்கோ, அந்த மாதிரி கேள்விங்கள்லாம் எங்கள் அப்பா கிட்ட நான் கேட்கும்போது எங்கள் அப்பா சொன்னதுனால தான் எங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு ஸ்டடி பண்ண ஆரம்பித்தோம். கேஜிஎஃப்னா கோல்டு மைன்ஸு. இப்போ நீங்கள் அந்த கேஜிஎஃப் ஃபிலிம் எடுத்தாங்களேங்க, அந்த செட் எல்லாமே வந்து ஆக்சுவலாக வந்து ரியல் சைனட், அதெல்லாம் கோல்டு டஸ்ட்டு. தங்கத்தை எடுத்துகிட்டு அதோட பை ப்ராடக்ட் வேஸ்ட்டை வந்து டம்ப் பண்ணிட்டு தான் அதை சைனடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு செட்டில்மெண்ட் மேலே தான் வந்து தே ஹவ் டன் தி மூவி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மண்ணை வந்து நாங்கள் வந்து சின்னதில் வந்து விளையாடுவோம். அந்த மண்ணை எடுத்துகிட்டு அது என்னன்னே தெரியாது. அந்த மண்ணில் போய் அங்கே தான் கிரிக்கெட் விளையாடுவோம், ஃபுட்பால் விளையாடுவோம். ஆனால் எங்களுக்கெல்லாம் தெரியாது அது வந்து ஒரு கோல்டு மண். அவ்வளோ அசால்ட்டாக நாங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து எங்கள் அப்பா காலத்தில் வந்து சொல்லும் போது இது வந்து நம்ம பூமிக்குள்ளே ஒன் ஆஃப் செகண்ட் டீப்பஸ்ட் மைன் இந்த வேர்ல்டு வந்து கேஜிஎஃப். ஃபஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா, செகண்ட் இஸ் கேஜிஎஃப். ஸோ ஒரு 2.5 கிலோமீட்டருக்குள்ளே பூமிக்குள்ளே போய் தங்கத்தை வெட்டி எடுத்துகிட்டு வர வேலையை வந்து எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எனக்கு தெரிஞ்சு இந்த 2 ஜென்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இதெல்லாம் சொல்லும் போது ஒரு வியப்பாக இருந்தது. எங்கள் அப்பா சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு கேஜ் நம்ம லிஃப்ட் மாதிரி ஒரு 1/2 hour to 1 hour அப்படியே 2 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்படியே உள்ளே இறங்கும். ஷாஃப்டில் உள்ளே இறங்கிட்டு அங்கே உள்ளே போயிட்டு ஒரு பக்கம் வந்து ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து நீங்கள் 3 கிலோமீட்டர் உள்ளே போகிறதா இருக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மன தைரியம். எனக்கு தெரிஞ்சு வந்து எங்கள் ஊர் மக்கள் மேலே, அந்த எம்ப்ளாயி மேலே ரொம்ப மரியாதை வந்ததுக்கு எப்போனா, நான் வந்துட்டு ஒரு இன்ஜினியராக வேலை பண்ணுற ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணால் கூட அது எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஆனால் ஒரு தங்கத்தை எடுக்கிறதுக்கு 3 கிலோமீட்டர் பூமிக்கு அடியில் போகிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாவது வந்து வெரி டேஞ்சரஸ், ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா உள்ளே போயிட்டு அப்பப்போ ஏர் பிளாஸ்ட் நடக்கும். எதனா ஒன்று ஆச்சுன்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே சமாதி ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் எங்கள் ஆயா சொல்லுவாங்க, எல்லாம் காலையில் எழுந்துச்சி எம்ப்ளாயிஸுங்கெல்லாம் வேலைக்கு போகும்போது, தொழிலாளர்கள்லாம் வேலைக்கு போகும்போது சடனாக ஏர் பிளாஸ்ட் ஆகும், earthquake மாதிரி ஆகும். இப்போ வந்து எல்லாம் அவங்கவுங்க ஒய்ஃபு பசங்கள்லாம் எல்லாம் ஓடி வந்து
அந்த எந்த மைனிங்கில் அவங்க ஹஸ்பண்ட் வேலை செய்கிறாங்களோ அங்கே வந்து வெளியே நின்றுப்பாங்களாம். யாரெல்லாம் வெளியே வருவாங்கோ, வெளியே வந்தவங்களுக்கு மறுவாழ்வு, வராதவங்களுக்கு அதுதான் கடைசி சமாதி அப்படின்னு எங்கள் ஆயா சொன்ன விதம். நிறைய எங்கள் தாத்தாலாம் இருக்கும் போதெல்லாம் எங்கள் ஆயாலாம் ஓடுவாங்களாம். போயிட்டு அவங்க வருதே வந்து ஒரு மறுவாழ்வு. ஒரு வாட்டியும் அந்த மைன்ஸ்குள்ளே இறங்குறது வந்து ஒரு வாழ்க்கையை பிள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு இராணுவத்துக்கு போகிற ஈடு தான். என்ன கேட்டால், ஏன்னா நீ வந்து பார்டரில் போய் நிற்கும் போது நீ வந்து உயிரை வந்து நான் உயிரோடு இருக்குவேன்னு எதிர்பார்க்காம தான் நீ போய் அங்கே நிற்குவேன் நாட்டை காப்பாற்றுறதுக்கு. அதே மாதிரி இந்த மக்களும் வந்து இந்த மக்களோட வாழ்வாதாரம் முன்னேறணும்னு தங்களான சொன்ன மாதிரி அதுக்கு வந்து எந்த லெவலுக்குனா இறங்கி வேலை செய்வாங்கன்னு இது ஒரு முன்னோடி தான். 3 கிலோமீட்டர் பூமிக்குள்ளே போய் வேலை செய்வது வந்து இட் இஸ் நாட் அ ஈஸி திங் இல்லைங்க. ஏன்னா அந்த உள்ளே அவ்வளோ ஹீட்டு, அதில் வந்து கீழே வந்து அந்த கோல்டு கல்லை வெட்டி அதை எடுத்து வந்து மேலே வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து தங்கம் எடுத்து இந்த உலகத்துக்கே சொல்ல போனால் கேஜிஎஃபோட கோல்டு வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஹியூஜ் டெபாசிட் கேஜிஎஃப் கோல்டு வந்து. ஏன்னா இப்போ ராஜராஜ சோழன் அந்த டைமில் சிலது ரீசன்ட் ஸ்டடீஸ் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. இந்த ஹரப்பன் மொஹஞ்சதாரோ ஃபஸ்ட்டு இண்டஸ் சிவிலைசேஷனில் யூஸ் பண்ண கோல்டுங்க. அந்த யூஸ் பண்ண கோல்டில் வந்து அதில் யூஸ் பண்ண அந்த ட்ரேசஸ் இருக்குது இல்லைங்க, அந்த கலப்பணம்னு சொல்கிறாங்கல்ல அந்த கோல்டில், தட் இஸ் எக்ஸாக்ட்லி மேட்சிங் வித் கோல்டு தட் இஸ் அவைலபிள் இன் கேஜிஎஃப். ஸோ இந்த கோல்டோட அந்த கலப்பணமும் அந்த ரெண்டுமே சேம் ஓர், அந்த ஓர் சொல்லுவாங்க கோல்டு ஓர். ஸோ இந்த ஒரு அந்த இண்டஸ் சிவிலைசேஷனில் யூஸ் பண்ண அந்த கோல்டு ஓர், அந்த அதில் இருக்கிற பை ப்ராடக்ட்ஸு அதெல்லாமே வந்து எக்ஸாக்ட்லி மேட்சிங் வித் கேஜிஎஃப். அப்போனா அது மூலியம் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த இண்டஸ் சிவிலைசேஷன் இருக்கும்போதே இங்கே கேஜிஎஃப்பில் தங்கம் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து அந்த பேருக்கு தங்க நம்பர் தான், கோலார் தங்க வயல் இருக்குது இல்லைங்க. ஸோ தங்க வயல்னால் தங்கத்தை வந்து நிலத்தில் இருந்துருக்குது. ஸோ முன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இப்போ பிரிட்டிஷர்ஸ் வந்து தான் பூமிக்குள்ளே போய் தங்கத்தை எட்டி வந்தாங்க. பட் அந்த காலத்தில் நாங்கள் எங்கள் தாத்தாங்கோ இல்லை சில ஸ்டடீஸு ஹிஸ்ட்ரி மூலியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, கேஜிஎஃப்பில் வந்து தங்கம் வந்து நிலத்தில் இருக்கும், மண்ணில் இருக்கும், அப்படியே வயல் மாதிரி அங்கங்கே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பேரே வந்து கோலார் தங்க வயல் ஃபீல்டுன்னு வச்சுக்கிறாங்க. ஒரு மைனிங்னு வைக்காமல் மைன்ஸுன்னு வைக்காமல் ஃபீல்டுன்னு வச்சதுக்கு ஒரே காரணம் வந்து கோல்டு. அங்கே எனக்கு சொல்லப்போனால் நிறைய ஜென்ரேஷன்ஸ், ஒரு 5 ஜென்ரேஷன்ஸ் எடுத்துங்க. 18 பிரிட்டிஷர்ஸ் இந்த தங்கலான் மூலியமாக காமிச்சிக்கிற அந்த ஸ்டோரியில் வந்துட்டு 1800s பிகினிங் ஆஃப் எண்ட் ஆஃப் 1800 and 1900s வந்து ஒரு ஒரு பீப்புள் வந்து அங்கே குடிபெயர்ந்து கோல்டை எப்படி எடுக்கிறது. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஸ்கில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஃபிலிமில் பார்த்தாலே ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் ரஞ்சிதனா. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து இவங்ககிட்ட ஊர்லேருந்து கூட்டின்னு போக வருவாங்க இல்லைங்க இவங்கள. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க, என்னத்துக்கு இந்த ஊருக்கு வந்தாங்க, அவ்வளோ தமிழ்நாட்டில் அவ்வளோ இடம் இருக்கும்போது அவங்க ஏன் ஆற்காட்டுக்கு வந்து அந்த தங்கலானோட இதுனா, ஏன்னா அவங்க ஸ்டடி பண்ணிட்டாங்க என்னென்னா, இந்த ஊரில் இருக்கிறவங்க தான் வந்து அந்த ஜென்ரேஷன் 5th centuries வந்து தங்கத்தை வெட்டி எடுத்த. ஸோ அதுதான் வந்து தங்கலானோட தாத்தா பேக் ஸ்டோரியில் காமிக்கிறது. ஸோ ஆல்ரெடி இவங்கெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டாங்க. இந்த செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் ஹாவ் த ஸ்கில். ஒரு தங்கத்தை எடுக்கிறது வந்து ஜென்ரலாக எல்லாரும் எடுக்க முடியாது, அதுக்குன்னு ஒரு ஸ்கில் வேணும். ஸோ இவங்க வந்துட்டு இப்போ இருந்த ஜனங்களுக்கு இன்னும் அவங்க தாத்தா மூலியமாக இவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த ஸ்கில் வந்திருக்குது. ஒரு ஊருக்கு ஒரு விஷயம் ஃபேமஸாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ லைக் வந்து என்னென்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு இப்போது ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு விஷயம் ஃபேமஸாக இருக்கும். பட் ஆனால் இந்தியாவில் வந்து ஒரு நேச்சுரலான ஒரு விஷயத்துலேருந்து ஒரு தங்கம் விளையுது, அதுவும் வந்து ஒரு பாறையிலேருந்து கற்கள்லேருந்து வந்து ஒரு தங்கம் வருதுன்றது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். அதனால தான் என்னமோ வந்து பிரிட்டிஷர்ஸு, அதுவும் என்ன சொல்கிறது, ஆங்கிலேயர்கள்லாம் வந்து இங்கே வந்து இந்த இடத்த வந்து ஆள பார்த்துருக்காங்க. இந்த இடத்த வந்து குத்தகைக்கு எடுத்திருக்காங்க. எடுத்து இந்த இடத்துல வந்து தங்கம் நோண்டணும்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் அப்படி வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்ததுக்கான காரணம் என்னவாக இருந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதே மாதிரி அவங்க வந்து இங்கே ஒரு ஆட்சி செஞ்சுருக்காங்கல்ல, அதுவும் முக்கியமாக கேஜிஎஃப்பில் அவங்க பண்ணும்போது அந்த ஹிஸ்ட்ரி தெரியுமா அவங்க ஏன் வந்தாங்கன்றது? ஓகே, சரி. அவங்க வந்ததுக்கு இப்போது இந்தியாவில் பார்த்தோம்னா, நம்ம பிரிட்டிஷர்ஸோட இன்வேஷன் வந்து
ரெண்டு விஷயம் 3 சொல்லப்போனால் நிறைய இருக்குது அந்த மாதிரி. பட் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கோல்டு, செகண்ட் வந்து ஸ்பைசஸ், இந்த நீலகிரிஸ் அந்த பெல்ட் இருக்குது இல்லாமல் வெஸ்டர்ன் காட்ஸ் அது ஃபுல்லாகவே வந்து ஸோ அது ஒரு அப்புறமா டீ. ஸோ இதெல்லாமே வந்துட்டு அவங்கக்கிட்ட கிடைக்காத அண்ட் அதிகமாக அமேண்டண்ட்டாக கிடைக்கிறது வந்து இந்த சதர்ன் போர்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸு. ஸோ அதில் வந்துட்டு ஓகே ஸ்பைசஸ் அண்ட் டீ அதெல்லாமே வந்து ஒரு ரெகுலர் கன்சம்ஷன். பட் கோல்டு இஸ் அ வேல்யூபிள் தட் ஹேஸ் வேல்யூ. அதோட வேல்யூ வந்து ஒரு நாளும் வந்து இன்க்ரீஸ் ஆகினே போவோம். ஸோ இட்ஸ் ஒரு வேல்யூபிள் ரிசோர்ஸு. ஸோ அது வந்து கேஜிஎஃப்பில் அதிகமாக கிடைக்குதுன்னா ஸ்டடீஸ் நம்ம பார்த்ததில்ல. பட் இட்ஸ் ஆல் அபவுட் நம்மளோட ஹிஸ்ட்ரியில் ஸ்டடீஸில் சொல்கிறது ஆல்மோஸ்ட் தே ஹவ் டேக்கன் thousands of tons ஆஃப் கோல்டு. ஒரு சீசனில் வந்துட்டு மைன்ஸ் வந்து ஹையாக போயிட்டு இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு வந்து 10,000 kg கோல்டு எடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு 10,000 kg கோல்டு எடுக்குவாங்கன்னா அப்போ எவ்வளோ இருந்திருக்கும். அண்ட் செகண்ட் திங் என்னென்னா அவங்க 3 கிலோமீட்டர் உள்ளே போயிருக்கிறாங்கன்னா அப்போ மேலத்துலேருந்தே அவங்க ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ டீப்பாக போயிருக்கிறாங்க. அங்கே போயும் தங்கம் கிடைக்குது. அப்போது அவங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு பெரிய ட்ரெஷர். கேஜிஎஃப் வந்து அவங்க வந்து ஒரு ஊரை பார்க்காம இந்த ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி அது வந்து ஒரு ட்ரெஷர். அதுதான் பிரிட்டிஷர்ஸ் ஹவ் டன் அ ட்ரெஷர் ஹண்ட். அதே மாதிரி இப்போது நீங்கள் ரஞ்சித் அண்ணாவோட இந்த தங்கலானில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பேக்ரவுண்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நாங்களும் பார்த்தோம் சில இடத்துலலாம். அதில் வந்து நீங்கள் எப்படி ரஞ்சித் அண்ணாவை மீட் பண்ணீங்க, எப்படி வந்து நீங்கள் தங்கலானுக்கு உங்களை ஒர்க் அவருக்கு என்ன எப்படி இருந்தது அதை பற்றி சொல்ல முடியுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைமில் வந்து ஐ ஹாவ் டு தேங்க் ரஞ்சித் அண்ணா. ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஊரை வந்து இந்த லெவலில் ஒரு பெரிய ஒரு படமாக இந்த ஹிஸ்ட்ரியை வந்து ஜனங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். நாட் ஓன்லி ஃபார் தமிழ் பீப்புளுக்கு இல்லை, உலகம் ஃபுல்லாகவே இந்த ஃபிலிமை கொண்டு போகணுன்னு அவர் எடுத்த முயற்சி. அவர் வந்து ஏதோ படம் எடுக்கணும்னு எடுக்கல, ஆழமாக ஒரு 2 வருஷமாக ஒரு ஸ்டடி பண்ணி எந்த ஒரு செகண்ட்லேயும் வந்து தப்பாக காமிச்சிடக்கூடாது, அந்த ஹிஸ்ட்ரி என்ன இருந்துச்சோ அதை உண்மையாக காமிக்கணும்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஞ்சித் அண்ணாக்கு எங்கள் ஊர் மக்கள் சார்பாக நன்றி அப்படியே சொல்லலாம். என்னோட பர்சனல் நன்றி சொல்கிறதுனா உங்கள் ஊர் மக்கள் சார்பாக நன்றி சொல்கிறது வந்து ஆப்டாக இருக்கும். ரெண்டாவது ரஞ்சித் அண்ணா எப்படி எனக்கு படுத்தினா நீலம் பண்பாட்டு மையம் கேஜிஎஃப்பில் ரஞ்சித் அண்ணா உருவாக்குனார். ஸோ அது உருவாக்கும் போது நாங்கள்லாம் அதோட மெம்பராக இருந்தோம். ஸோ கல்ச்சுரலி அந்த நீலம் இதில் நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதோட ஓப்பனிங் செஷனுக்கு ரஞ்சித் அண்ணா கேஜிஎஃப் வந்திருந்தார். அப்போது வந்துட்டு நான் வந்து ஒரு பௌத்தத்தை பற்றி ஒரு ஸ்பீச் ஸ்டேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? எந்த இயரில் நடந்தது? எந்த இயர்? 2022. ஓகே 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 22ல் ஜூலை மந்தில் ரஞ்சித் அண்ணா கேஜிஎஃப் வந்திருந்தார். அப்போ வந்துட்டு ஸ்டேஜ் மேலே ரஞ்சித் அண்ணா உட்காந்துட்ருக்கிறாரு. நான் வந்துட்டு பௌத்தத்தை பற்றி பேசினேன். பௌத்தம் எப்படி இந்தியாவில் வந்து டவுன்ஃபால் ஆச்சு அதை பற்றி ஒரு சின்ன ஸ்பீச், ஒரு 5 minutes ஸ்பீச் பேசினேன். அது இங்கிலீஷில் பேசினேன். ரஞ்சித் அண்ணா முன்னாடி பேசும்போது ஃபர்ஸ்ட் டைமு. ப்ளஸ் அடுத்த நாள் வந்துட்டு ரஞ்சித் அண்ணா மீட் பண்ண பிறகு ரஞ்சித் அண்ணா வந்துட்டு டேய் தம்பி நீ தானே அந்த பையன் கோட் சூட்டெல்லாம் போட்டுக்கன்னு ஸ்டேஜ் மேலே இங்கிலீஷில் பௌத்தத்தை பற்றி பேசினேன். ஆமாங்கண்ணா நான் தானே வந்துட்டு மேபி அதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு கனெக்ட்டு. அவர் சொல்லும் போது எல்லாமே வந்து அது ஃபஸ்ட்டு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. நம்மளை ஒருத்தர் இவ்வளோ பெரிய டைரக்டர் வந்து நம்மளை கவனிக்கிறாரு. மேபி அந்த கவனம் வந்து 2 விதமாக இருந்துச்சு. ஒன்று வந்து நான் பேசின சப்ஜெக்ட்டு, அடுத்தது வந்து என்னோடய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். மேபி ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு கோட் சூட் போட்டுன்னு வந்து பேசுகிறது, அதுவும் அந்த மாதிரி ஒரு ஊரில் வந்துட்டு நாட் அ காமன் திங். ஸோ நான்லாம் எங்கள் ஊர்லலாம் நாங்கள்லாம் வெளியே போனால் மேக்ஸிமம் ஒரு ஃபங்க்ஷன், ஃபேமிலி ஃபங்க்ஷனோ இல்லை எந்த சின்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் நாங்கள்லாம் கோட் சூட் போட்டுக்கின்னு அது ஒரு கான்ஃபிடென்ஸ் தரும். பிகாஸ் இது வந்து அந்த பிரிட்டிஷர்ஸ், ஏன்னா நாங்கள் படித்ததெல்லாம் கான்வென்ட்டில் படித்தோம். கேஜிஎஃப்பில் முக்கால்வாசி மைன்ஸ் தொழிலாளிங்க எல்லாமே எஜுகேட்டடாக இருப்பாங்க, ஹைலி எஜுகேட்டடு. ஆல்மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், மேனேஜர்ஸ் எல்லா கார்ப்பரேட்ஸில் எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க. கேஜிஎஃப் மக்கள் ஆல் ஓவர் வேர்ல்டில் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே எஜுகேஷன் வந்து வெளியே எங்கேயும் படிக்கலை.
எல்லாமே வந்து கேஜிஎஃப்ல படிச்சுட்டு போனவங்க தான். ஸோ கேஜிஎஃப்ல பிரிட்டிஷர்ஸ் எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கான்வென்ட்ஸ் எல்லாம் கட்டி வச்சுட்டு போனாங்க. ஸோ அதில் நாங்கள் படிச்சுட்டு ப்ராபப்ளி அவங்க லைட் அந்த வெஸ்டர்னைசேஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ டு வேர் நைஸ் ட்ரெஸ், நல்லா லுக்காக இருக்கணும், நல்லா கிராண்டாக இருக்கணும்னு சொல்லி. ஸோ தட்ஸ் ரஞ்சிதனாக்கா. அதுக்கப்புறம் ரஞ்சிதன் வந்து ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணார் கேஜிஎஃப்ல இந்த ஷூட் லொக்கேஷனுக்கு. அதுக்கப்புறம் ரிசர்ச்க்காக ஒரு 2 days ரஞ்சிதனா கேஜிஎஃப்ல ஸ்டே பண்ணார். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நாங்கள் ரஞ்சிதனா கூடவே இருந்து அவர் கம்ப்ளீட் அந்த லோக்கல் பர்சன்ஸை மீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் லொக்கேஷன்ஸ்க்கெல்லாம் இட்டுன்னு போய் அவரை ரஞ்சிதனாவை கூட்டின்னு போய் காமிச்சது. ஸோ அது மூலியமாக தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரஞ்சிதனா கூட க்ளோஸ் ஆனோம். அதுக்கப்புறம் இந்த படம் மூலியமாக, அதுக்கப்புறம் நீலம் பண்பாட்டு மூலமாக நிறைய நிகழ்ச்சியில் அவரோட கூட சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் ரஞ்சிதனா கூட நல்ல ஒரு பழக்கம். கேஜிஎஃப்லேருந்து நிறைய விஷயம் உருவாக்கியிருக்காங்க. அதாவது இப்போது லைக் இப்படி சொல்லணும்னா எலக்ட்ரிசிட்டி, இந்த மின்சாரம் வந்து ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து முக்கியமாக வந்து கேஜிஎஃப்ல தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோல்டு மைனிங்காக அங்கே தான் வந்து எலக்ட்ரிசிட்டியே ஃபஸ்ட்டு உருவாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து கேஜிஎஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் இப்போ தான் கேட்க முடியுது எங்களால். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, இல்லை நீங்களும் இப்போ தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடாது? இல்லை, இந்த விஷயம் வந்து எங்களுக்கு முதலே தெரியும். ஏன்னா கரண்ட் வந்து ஒரு அடிப்படை தேவை இருக்கும்போது அது வந்து கேஜிஎஃப்ல வந்துட்டு ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி அது. ஏன்னா எங்களுக்கு தானே முதல் கரண்ட் வந்துச்சு, நாங்கள் தானே ஃபஸ்ட்டு கரண்ட்டே பார்த்தோன்னு ஒரு இந்தியாவிலே அந்த ஒரு ஃபீல் இருக்கும் எல்லாருக்கும். ஸோ எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் சொல்லியிருப்பாங்க, நம்ம தானே ஃபஸ்ட்டு இந்த ஊரில் வந்து கரண்ட்டு பார்த்த ஒரு ஜென்ரேஷனாக இருக்கும். இதெல்லாம் எங்கள் தாத்தா சொல்லுவாங்க, தாத்தா எல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் இதை நாங்கள் படிக்கும் போது இந்த புக்ஸாக படித்தோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எப்படின்னா, நான் காலேஜ் படிக்கும்போது ஜின்னு ஒரு கம்பெனி, அவங்க வந்துட்டு எங்கள் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு பெங்களூரில் ஆர்வி காலேஜில் படித்தேன். ஸோ அங்கே வந்துட்டு அந்த கம்பெனி வந்து அவங்களோட இன்ட்ரடக்ஷன் சொல்கிறாங்க. அந்த கம்பெனியோட இன்ட்ரடக்ஷன் வந்து ப்ரெசன்டேஷனில் போடுறாங்க. ஒரு 1000 பேர் உட்காந்துட்டு அந்த பார்த்துன்னு அந்த கம்பெனியோட இன்ட்ரடக்ஷனை அவங்க கம்பெனியோட செகண்ட் லைனில் என்ன இருக்குதுன்னா, கேஜிஎஃப் இந்தியாவில் வந்து அந்த கம்பெனி வந்து நாங்கள் தான் கரண்ட்டை தயாரித்து கேஜிஎஃப்னு ஒரு ஊருக்கு சப்ளை பண்ணோன்னு சொன்ன பிறகு அந்த இடத்துல ஒரு பெரிய கூஸ்பம் மூமெண்ட்டு. இந்த மாதிரி கேஜிஎஃப்ல வந்துட்டு நம்ம ஊரை பற்றி அவ்வளோ பெரிய எம்என்சி வந்து பேசுகிறாங்க, அதுவும் அவங்க ப்ரொஃபைலில் வந்து ஒரு செகண்ட் லைன், தேர்ட் லைனில் வந்து அதை வச்சு பேசுகிறாங்கன்னா அது பெரிய ஹிஸ்ட்ரி அது. ஸோ சிவன சமுத்திரம்னு ஒரு ஊரில் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டை வந்து அவங்க செட் பண்ணியிருக்காங்க. இங்கே செட் பண்ணிவிட்டு அதுதான் ஃபஸ்ட்டு சப்ளை டு கேஜிஎஃப். ஆல்மோஸ்ட் ஒரு 130 miles இருக்கும் அது, அந்த இடத்துக்கும் நம்ம ஊருக்கும். ஆனால் அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வந்து அவங்க வந்து கேபிள் கொண்டு வந்து ஸோ அந்த மைனிங்காக பவர் யூஸ் பண்ணாங்க. அட் த சேம் டைம் அவங்க ஒரு மைனிங் கொண்டு யூஸ் பண்ணல, அங்கே இருக்கிற மக்களுக்கும் வந்து அது அடிப்படை தேவைன்னு சொல்லப்போனால் வெறும் இது வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு அங்கே ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு வீடு, ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் எஜுகேஷன், அப்புறம் ஒரு ஃபுட்டு, இந்த பேசிக் நெசசிட்டிஸை வந்து எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் தெரில, எங்கள் தாத்தா ஜென்ரேஷன்லையும் எங்கள் அப்பா ஜென்ரேஷன்ஸ்லேயும் வந்து இந்த பேசிக் நெசசிட்டிஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 15 days ஒன்ஸ் ரேஷனு, 15 days ஒன்ஸ் சேலரி, வீட்டில் அப்போல்லாம் ஓடு வீடு தான். கேஜிஎஃப்ல பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லாமே ஓடு வீடு. அது காரணம் வந்து இவங்க வந்து ஓடு வீட்டில் இருக்கணும் நல்லா இல்லை, எர்த் பிளாஸ்ட் அப்பப்போ எர்த் குயிக் ஆகும், ஏர் பிளாஸ்ட் ஆகிட்டு எர்த் குயிக் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த வீடுங்கள்லாம் வந்து சம்டைம்ஸ் உடஞ்சி உயிர சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த ஓடு இருந்துச்சுன்னா, ஓடு கீழே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு உயிர் சேதம் ஆகாது. ஒரு எர்த் குயிக்கில் ஒரு வீடு இடிஞ்சு விழும்போது இப்போ நீ அது அப்பப்போ ஏர் பிளாஸ்ட் வந்து உனக்கு ஒரு 1 week ஒன்ஸ் அந்த மாதிரி ஐனியாக இருக்கும். அப்பப்போ மைன்ஸ் நடக்கும் போதெல்லாம் சடனாக ஆகும். அப்போ வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து அப்போவே வந்து யோசிக்கிறாங்க, இந்த கான்க்ரீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் மோஸ்ட்லி பிரிட்டிஷோட பங்களாவே ஓட்டில் தான் இருக்கும். ஓட்டில் தான், ஆமாம் கரெக்ட். அவங்களோட பங்களாஸே ஓட்டில் தான் இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த ஓட்டு வீடு. அதில் எங்கள் அப்பா சொல்லுவார், வீடு ஒடிஞ்சிச்சுன்னா, ஒரு ஓட்டு ஒடிஞ்சிச்சுன்னா அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் 24 hours வந்து எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போயிடுவாங்க.
ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட்டில் இருந்தாங்க அவங்க. ஹாஸ்பிட்டல் இதனால தான் அந்த ஓடு வீடே உருவாச்சுன்னு சொல்றீங்களா? நிறைய பேர் ஓட்டு கல் வீடுனா மண்டியில் ஒன்றுச்சுன்னா ஆளே க்ளோஸ் ஆகிடும். பட் ஓடு வீடுனா ரீப்ளேஸ் கூட பண்ணிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. ரீப்ளேஸ் ஒரு பக்கம், ரெண்டாவது வந்து சேஃப்டி, இது ரெண்டுக்கு. அது மூணாவது வந்து கொஞ்சம் கூலாகவும் இருக்கும். இது பேஸே அப்படிதான், அதனால அந்த ஓடு வீடுன்றது. அந்த ஓடு வீடே வந்துச்சு. ஹாஸ்பிட்டல் ஆல்மோஸ்ட் ஒரு 130 வருஷம் பழமையான ஹாஸ்பிட்டல். 1881 நான் ரீசெண்டாக அந்த ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நான் பிறந்தேன். நான் பிறந்தது அந்த ஹாஸ்பிட்டலில் தான். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலோட ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது 1881 அந்த ஹாஸ்பிட்டல் உருவாக்கியிருக்காங்க பிரிட்டிஷர்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லா இஷ்யூஸும் வந்து அந்த ஹாஸ்பிட்டல். இன்ஃபேக்ட் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் டாக்டர்ஸ் வந்து இந்த வெறும் பிரிட்டிஷர்ஸ்க்காக அந்த ஹாஸ்பிட்டலை உருவாக்கலை, அங்கே இருக்கிற பேசிக் மக்களுக்காகவும் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பேசிக் அம்யூனிட்டிஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதான் எங்களுக்கு வந்து நாங்கள் வாழும்போது எங்கள் அந்த மைன்ஸ் மூடாத வரைக்கும் 2000 க்ளோஸ் பண்ணிட்டாங்க மைன்ஸு. அது வரைக்கும் பார்க்கும்போது வந்து எங்களோட லைஃப் வந்து ரொம்ப லேவிஷாக இருந்துச்சு. லேவிஷான எப்படின்னா, நல்ல ஸ்கூலு, டீச்சரு, சாப்பாடு, ரோட் ஃபெசிலிட்டி, ரயில்வே ஃபெசிலிட்டி, ட்ரைனேஜ் சிஸ்டம். எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு அடிப்பு காக்க முடியாது, அப்படியே க்ளீனாக இருக்கும். வீடு எதிரில் வீடு எல்லாமே சுத்தமாக இருக்கும். வீட்டிலே டாய்லெட்ஸ் இருந்துச்சு எங்களுக்கெல்லாம். நாங்களாம் இருக்கும்போது வீட்டில் டாய்லெட், பப்ளிக் டாய்லெட் இருந்தாலும் சில செட்டில்மெண்ட் ஏரியாவில் வந்து, ஏன்னா அப்போல்லாம் வந்து டாய்லெட்ஸ்னால் அந்த காலத்தில் டாய்லெட்ஸ் இருக்கிறது பெரிய விஷயம். அதெல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்துட்டு ரொம்ப ஊரை வந்துட்டு வெரி வெல் டிசைன்டு. அதனால வேணும் ஆங்கிலேயர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லிட்டில் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி பேர்லாம் ஒரு வச்சிருந்தாங்க. கேஜிஎஃப்க்கு என்னதான் கேஜிஎஃப்னு பேர் இருந்தாலுமே பிரிட்டிஷர்ஸ் வச்சது வந்து லிட்டில் இங்கிலாந்து வச்சாங்க. ஸோ இது மாதிரி பேஸ்லாம் வந்து நீங்கள் எல்லா விஷயமும் அங்கே இருந்ததுனால அந்த பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த என்வாயர்மெண்டல் கண்டிஷன். ஸோ அந்த டெக்கன் பிளேட்டில் இருக்கிற மாதிரி ஜாகிரபிக்கலாக பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட நிலப்பரவும் கேஜிஎஃபோட நிலப்பரவும் ஆல்மோஸ்ட் சேம். இப்போ கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3000 ஸ்கொயர் ஃபீட் அபோவ் சி லெவல். சென்னைக்குன்னும் 3000 ஃபீட் அபோவ் சி லெவல் இருக்கும்போது, ஸோ ஆஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு குளுமையான பகுதி. ஸோ அந்த இடம் வந்து அவங்களுக்கு வந்து இங்கிலாந்து மாதிரி இருந்துக்குது. அவங்க இங்கிலாந்துலேருந்து அவங்க இங்கே வரும்போது தே ஃபெல்ட் லைக் ஹோம். ஸோ அதனால் வந்துட்டு தி கால் இட் ஆஸ் லிட்டில் இங்கிலாந்து. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கால்ஃப் கோர்ஸ். அவங்க எவ்வளோ ராயலாக வாழ்ந்துருக்கிறாங்கன்னா, அவங்களோட வீடு நீங்கள் கேஜிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க வந்து ரொம்ப ராயலாக, ரொம்ப லேவிஷாக கால்ஃப் கோர்ஸ் ஒன் ஆஃப் த ஒரு 200 ஏக்கர்ஸில் கால்ஃப் கோர்ஸ் இருக்குது கேஜிஎஃப்ல. அவ்வளோ பெரிய கால்ஃப் கோர்ஸு. ப்ளஸ் ஒரு வீடுமே வந்து ஒரு ஏக்கரால் தான் ஒரு வீடு கட்டியிருப்பாங்க, ஒரு பங்களோ. அவ்வளோ பெரிய ஸ்பானிஷாக. ஸோ அவங்க வந்து ரொம்ப லேவிஷாக வாழ்ந்துருக்குறாங்க.